மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அறிந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுக்கு தீபாவளி முன்கூட்டியே வந்துவிட்டதாக மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொடர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூரில் முன்னாள் படை வீரர்கள் சங்கத்தின் சார்பில் பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அங்குள்ள விநாயகர் கோவிலில் ஏராளமான பொதுமக்கள் 108 தேங்காய்களை உடைத்து கொண்டாடினர். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பெட்டவாய் தலையில் உள்ள பிரசித்தி பெற்ற கரும்பு ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு பூஜைகளும் லட்சார்ச்சனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பு அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வேப்பந்தட்டை, பாலிகண்டபுரம், செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஏராளமான கழக தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் வாழப்பாடி, தலைவாசல், கெங்கவள்ளி, அயோத்தியாபட்டினம், ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அஇஅதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். நாமக்கல் மணிகூண்டு பகுதியில் ஏராளமான அஇஅதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் ராசிபுரத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். குமாரபாளையத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஊர்வலமாக சென்று பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பரமத்தி வேலூர், பொத்தனூர், மல்லசமுத்திரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழக நிர்வாகிகள் மக்களின் முதல்வருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதற்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். நாமக்கல் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி மற்றும் நகர அஇஅதிமுக சார்பில் ஏராளமானோர் எம்ஜிஆர் உருவ சிலை முன்பு கூடி காணிக்கை செலுத்தி தங்கள் பேராதரவை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடியில் அனல்மின் நிலைய அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆலை வளாகம் முன்பு திரண்ட கழக நிர்வாகிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி வடபத்திரகாளி அம்மன் கோவிலில் கட்டட தொழிலாளர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் பலர் முடி காணிக்கை செலுத்தி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்தில் உள்ள திருச்சிற்றம்பலம், கூட்ரோடு, கிளியனூர், வானூர், கரசானூர் உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கர்நாடக மாநில அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஏராளமான நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் கோலார் தங்கவயல் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டை கழக அலுவலகம் முன்பு ஏராளமான தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்ததற்காக புவனேஸ்வரி கோவில், அரியநாயகி அம்மன் கோவில் மற்றும் மீமீசல் ராமர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் அஇஅதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதே பகுதியில் உள்ள காளி கோவிலில் 1008 தேங்காய் உடைத்து கழக தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதேபோல் மக்களின் முதல்வருக்கு ஜாமீன் கிடைத்ததை அறிந்ததும் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே உள்ள செம்பூர் திலக் நகர் பகுதியில் அஇஅதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.